ஒரு சிங்கம் இருந்தது. ஒரு சிங்கம் வந்து அது வயசாச்சு, வயசுல பிரெக்னெண்டா இருக்கு, உடம்பு சரியில்லை, சாப்பாடு இல்லை. ஒரு ஆடோட குரூப், ஆட்டு மந்தை அங்க வருது காட்டுல. அதுக்கு கொஞ்சம் யாருமே பார்த்து இருக்க மாட்டாங்க. இது கொள்றதுக்கு போகுது சிங்கம், அந்த இதுல செத்து போகுது, சிங்கம் குட்டியும் பிறந்துடும். சோ அந்த ஆட்டு மந்தைக்கு என்ன பண்றது, விட்டுட்டு போகாது, அது பால் கொடுத்து அந்த சிங்க குட்டியும் அந்த ஆட்டோட கூட்டிட்டு போயிடுறது. 2 years 3 years ஆகுது. அந்த சிங்கம் வந்து பெரிய சிங்கம் ஆயிடுச்சு. பட் பால் தான் சாப்பிட்டு இருக்கு, சாரி புல் தான் சாப்பிட்டு இருக்கு. ஆட்டு மாதிரி தான் கத்துது, ஆட்டு மாதிரியே இருக்கு. சோ இன்னொரு காட்டு சிங்கம் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வருது. பண்ணும்போது எல்லா ஆடுகளும் ஓடுது. இந்த சிங்கத்தை பார்த்தா அந்த காட்டு சிங்கம் பயந்துட்டு இருக்கு. மைதாடுகளா இப்படி சிங்கம் எப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா அதுவும் மேகான்னு கத்துக்கிட்டு அந்த சிங்கமும் ஓடிட்டு இருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஆச்சரியம் ஆயிடுது, இது அப்படியே சொல்லி இது ஓடி போய் அந்த சிங்கம் ஓடுறது பார்த்து இது இன்னும் ஓடுது. தடுத்து அடிச்சுட்டுல எங்கேயா ஓடுற நீ யார் தெரியுமா, நான் வந்து ஆடுதான், யார் சொல்றது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணியில மூஞ்சி காட்டுது. பாடா நீ சிங்கண்டா. அப்படியா? ஆமா. மறுபடியும் மேன் கதை மறுபடியும் அடிச்சுட்டுல சிங்கம் கர்ஜி சிங்கம் மாதிரி கத்துது. அப்பதான் அது சிங்கம் தெரியுது, வாயும் கூட கூட்டிட்டு போகுது. ஆக நாங்க எல்லாரும் சிங்கங்கள் தான். பட் எங்க அப்பா செஞ்சாங்க, தாத்தா செஞ்சாங்க, அவனுடைய தாத்தா செஞ்சாங்க, என்ன பண்றது ஆட்டம் முதல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மேன் கத்துட்டு நாடு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்குதான் சச்சிதானந்தர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், வள்ளலார், திருவள்ளுவர், பாரதி இந்த மாதிரி சிங்கங்கள் வந்து நீ சிங்கண்டா சொல்லி காட்டும் போது நமக்கு தெரியுது இவங்கள சிங்கங்கள் நம்மள சிங்கங்களா மாத்ததுக்குள்ள ஆல்ரெடி we are lions, we should roar, we should not bleat. Yes. So அந்த மாதிரி சச்சிதானந்த சுவாமிகள் ஆன்மீகங்கிறது அது சிங்கங்கள் கத்துக்கணும். நம்முடைய உணவு மகானுடைய போதனை தத்துவங்கள் அதுதான் நம்முடைய உணவா இருக்கணும். நம்முடைய உடல் பயிற்சி தியானம் அதுதான் நம்ம உடல் பயிற்சியா இருக்கணும். உண்மை நியாயம் சத்தியம் கர்ஜிக்கணும். அப்பதான் வாழ்க்கையில நீங்க எப்படி போவீங்கிறது நீங்க பாருங்க. தட் இஸ் ஆன்மீகம் சாதாரண விஷயம் இல்லை.